வயதான மாமியாரின் கண்ணீர் கதை. மகாதேவனும் அவர் மனைவி பானுமதியும் அடுத்த வாரம் போகவிருக்கும் காசி யாத்திரைக்கான முன்னேற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. ஓடிப்போய் கதவை திறந்த மகாதேவனுக்கு பகீரென்றது. சுரத்தில்லாமல் நின்ற மகள் சுதாவை வாமா என்று அழைத்தார். எதுவும் பேசாமல் விடுவிடுவென அறைக்குள் சென்று எடுத்து வந்த சூட்கேஸை எறிந்து மெத்தையில் குப்புறப்படுத்து விசும்பினாள். மனைவியிடம் சைகை காட்டி, உன் பொண்ணு திரும்பவும் கோச்சுண்டு வந்திருக்கா போலிருக்கு. வந்ததும் எதுவும் பேசாமல் உள்ள போய் படுத்துண்டு அலறா. கொஞ்ச நேரம் எதுவும் கேட்க வேண்டாம், அப்புறம் விசாரிச்சுக்கலாம் என்று பானுமதியின் காதில் மெலிதான குரலில் கூறினார் மகாதேவன். பானுமதிக்கு இதை கேட்டதும் வருத்தமும் ஆதங்கமும் பொங்கியது. அடடா, என்ன இந்த பொண்ணு அடிக்கடி இப்படி வந்து நிற்கிறாளே. இத்தனைக்கும் தானே பார்த்து காதலிச்சவனைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மாப்பிள்ளையும் நல்லவராத்தான் இருக்கா. துளி கூட அட்ஜஸ்ட் செஞ்சுக்காம இப்படி சண்டை போட்டு வந்தா இவளுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னே தெரியலையே. மகமாயி தாயே, நீதான் அவன் மனசை மாத்தணும் என கண்ணீர் விட்டார். ஏய், நீயும் அழாத, கொஞ்சம் பொறுமையாத்தான் இதை டீல் செய்யணும், எல்லாம் சரியாயிடும் என்று மனைவியை சமாதானம் செய்தார் மகாதேவன். சுதாவிற்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாகிறது. ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவள் ரவியை காதலித்து எல்லா சம்மதத்துடன் திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தாள். 1 ஆண்டு காலம் வசந்த காலமாகத்தான் சென்றது. ரவியின் மூத்த அண்ணனிடம் மாமியார் இருந்த காலங்கட்டங்களில் அவரின் வீட்டிலேயே மாமியார் காலம் பூராவும் கிடந்து விடுவாள் என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு பெட்டி படுக்கையுடன் அந்த முதியவளை மைத்துனர் கொண்டு வந்து விட்டபோது பகீர் என்றது. அம்மாவும் பொறுமையா அவ சொல்றதையெல்லாம் காதில் வாங்காமத்தான் இருக்கா. ஆனா அம்மா இப்படி அவமானப்படுறது எனக்கு பொறுக்க முடியல. உன் அண்ணி இத்தனை வருஷம் நாம தானே வச்சுட்டு இருந்தோமே. உங்க தம்பிக்கிட்ட இனி இருக்கட்டுமேனு அம்மா காது படவே கத்துறா. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுத்தேன்னு கவலையா இருக்கு. உங்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டுமேனு கூட்டின்னு வந்தேன். அவ மனம் போனாம பக்குவமா சுதா நடந்துப்பாள்னு நினைக்கிறேன் என்று தன் இயலாமையை சொல்லி அம்மாவை விட்டு சென்றார். அடுத்த நாள் மைத்துனர் கிளம்பும் வரை சுதா மனதில் உருவான பூகம்பம் வெடிக்காமல் அடங்கியிருந்தது. புதுசா கல்யாணமானவங்கன்னு கூட இங்கிதம் தெரியாம உங்க அண்ணன் நம் தலையில கிளவியை கட்டிட்டு போறாரே. அதுவரை இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் இருந்தவள் அவளுடைய அகங்காரத்தை எல்லாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள். அண்ணன் சொல்லி சென்றது போல் ரவிக்கு தன் அம்மாவை அவள் மனம் கோணாமல் பார்த்து கொள்ள இயலவே இல்லை. தாய் தன்னிடமும் எதையும் கூறாமல் பொறுமையாக இருக்கிறாள் என்பவள் அவள் தனியே உட்கார்ந்து கண்ணீரை துடைத்து கொள்வதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்து வருந்தினான் ரவி. சுதா, அம்மா நம்மளை என்ன தொந்தரவு பண்றா சொல்லு. இது வேணும் அது வேணும்னு கேட்குறாளா? நம்ம விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறாளா? உனக்கு வீட்டு வேலை எல்லாத்துலேயும் ஒத்தாசையாத்தானே இருக்கான் என்று பக்குவமாக மனைவியிடம் எடுத்து சொன்னான். இதோ பாரு, உங்கள் அம்மா ஒத்தாசை எதுவும் எனக்கு வேண்டாம். என்னால் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியலை. அவளை ஏதாவது ஹோமில் கொண்டு சேர்க்க பாரு என்று நிதார்சனமாக பேசி தன் தாய் வீட்டுக்கு வந்துவிட்டாள் சுதா. ஒவ்வொரு முறையும் சுதா இப்படித்தான் வந்திருந்தாள். எப்பவும் போல் 1 வாரம் அடமாக இருந்துவிட்டு பெற்றோரின் சமாதான வார்த்தைகளை கேட்டு திரும்பி விடுவாள். இந்த முறையும் சுதாவின் கோபம் நீர்த்து போய் விடும் என்று நினைத்திருந்த மகாதேவனுக்கு, அப்பா, என்னை சமாதானம் செய்ய 2 பேரும் நினைக்காதீங்க. மாமியார் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் போறதா இல்லை. அப்படியே வீம்பா ரவி இருந்தான்னா அவனோட இனிமே வாழ்றதான யோசனை செய்யணும் என்று அவள் ஆவேசமாக பேசியதில் கொஞ்சம் ஆடிப்போய்விட்டார் மகாதேவன். இதை கேட்ட பானுமதியும் பதட்டம் அடைந்து, இந்த நிலையில் எப்படி காசி யாத்திரைக்கு மன நிம்மதியோடு சென்று வர முடியும் என கேட்டாள். அதுக்குன்னு யாத்திரையை தள்ளி போடுவாளா? என்னை எல்லாம் காசி விஸ்வநாதர் காப்பாற்றுவார் என்று மகாதேவன் சொன்னார். கவலைப்படாதே, ஒன்று தோன்றது. யாத்ரா சர்வீஸ்காரர்கிட்டே இன்னொருத்தர் கூட வரலாமான்னு கேட்குறேன். அவர் சரின்னு சுதாவையும் அழைச்சிண்டு போலாம். ஏதாவது பிதுர்களுக்கு செய்யாம விட்டு போன தோஷமா இருந்தாலும் சரியா போய்விடும். நம்பிக்கையா இரு என்றவர் அதன்படியே ஏற்பாடுகளை செய்தார். சுதா, நாங்கள் வயசானவங்க, தனியாக காசிக்கு போகிறோமேன்னு இருந்தது. கூட நீ வந்தா ரொம்ப ஒத்தாசையாகவும் உனக்கும் ஒரு மாறுதலாகவும் இருக்கும் என்று சுதாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்து தங்களுடன் பயணிக்க வைத்து விட்டார் மகாதேவன். அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் மகாதேவன் மூதாதையர்க்கான சடங்குகள் செய்த போதும் தம்பதி சமேதராய் நீராடும் போதும் அவர்களுடைய உடைமைகளை கவலையின்றி சுதாவிடம் விட்டு செல்ல முடிந்தது. நல்ல வேளை சுதா நம்மோட வந்தா. அவ இல்லைன்னா இந்த கூட்டத்தில் எது தொலைஞ்சிருக்குமோ. என் தம்பி பாஸ்கர் மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டதா சொன்னான் என்றார் மகாதேவன். ஆமாங்க, பானுமதி நகையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, அங்கே கூட்டமாக இருக்கும், ஜாக்கிரதைன்னு கமலா மாமி சொல்லி அனுப்பினா என்று தங்களுடன் சுதா வந்ததற்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தனர்.
2 நாட்களில் கயா வந்தடைந்தனர். வாழையடி வாழையாக இருந்து வரும் நம்பிக்கை இன்னும் அழியாமல் இருப்பதை கயாவில் குவிந்திருக்கும் கூட்டம் சாட்சி சொன்னது. சிராத்தம் எனும் மூதாதையர்களுக்கான வழிபாடு செய்ய வரிசையாக ஆடவர்கள் உட்கார்ந்திருக்க அவர்கள் பின் மனைவியர் நின்றனர். மகாதேவனும் அமர்ந்திருக்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி ஓரமாக அமர்ந்திருந்தாள் சுதா. பகல் 2:30 மணி. சடங்குகளை செய்து வைக்கும் குருஜி எல்லார் காதிலும் விழும் வகையில் சத்தமாக எல்லோரும் அவங்கவங்க குடும்பத்திலே இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நினச்சிக்கலாம். இதிலே நண்பர்களும் வீட்டு வேலைக்காரர்கள்னு யார் வேணுமானாலும் இருக்கலாம். அவங்க எல்லோரும் நீங்கள் வருவீங்கன்னு பிண்டம் போட்டு கரை ஏற்றுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். இப்போ ஒவ்வொரு பிண்டமாக எடுத்து வைங்க என்று தகப்பனார் பேரை தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று எல்லார் பேரையும் சொல்லுமாறு சொன்னார். இறந்த உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் இப்போ பெத்த தாயாருக்காக விசேஷமாக போடணும் என்று தெரிய ஆரம்பித்த போது அது உண்மையாய் இருக்க வேண்டுமே, தாய்மை பேற்றை நான் அடைய வேண்டுமே என்று தவித்தாயே, அதற்கு இந்த பிண்டம். அடுத்து கரு நிலைக்க வேண்டுமே என்று தெய்வங்களை எல்லாம் வேண்டி நான் உன் வயிற்றில் பிறந்தேன் என்று தெரிந்தவுடன் பரவசம் அடைந்தாயே, அதற்கு இந்த பிண்டம். இப்படி துவங்கி 10 மாதங்கள் தாய்ப்பட்ட அவஸ்தைகள், வேதனைகள், உடல் ரீதியான உபாதைகள், பின் பிரசவ காலத்தில் மறுபிறவி, ஏற்ற உயிர் போகும் வழிகள் பெற்ற பின் இரவு பகல் தூக்கமில்லாமல் காத்த பொறுமை, மலம் சிறுநீர் என அருவருப்பை தாங்கிய தியாகம், குழந்தையாய் உடல் நலம் குன்றிய போது பட்ட கவலை, செய்த சேவை என தாயின் அருமையை ஒவ்வொரு பிண்டத்திற்கும் சொல்ல சொல்ல அதை வைத்து கொண்டிருந்த அத்தனை ஆடவருக்கும் அது நெகிழ்ச்சியூட்டும் விதமாக அமைந்தது. எல்லார் கண்களிலும் நீர்த்துளிகளாக நிறைந்திருக்க மகாதேவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முதியவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஓவென அழத் துவங்கினார். அப்படி சத்தம் போட்டு அழுதவர் மயங்கி சாய்ந்தே விட எல்லார் கவனமும் அவர் மேல் விழுந்தது. அவர் பின்னால் மனைவி இல்லை, தனியாக வந்திருப்பார் போலும். உடனே மகாதேவன், சுதா, அந்த தண்ணீர் பாட்டிலை கொண்டா என்று அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்தார். முகத்திலும் வாயிலும் பட்ட தண்ணீரால் அவர் மூச்சை தெளிந்து அமர்ந்தார். எல்லோரும் கூடி நிற்பதைக் கண்டு சற்றே வெட்கமடைந்தார். என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றார் அந்த பெரியவர். பண்டிதர் தாயை பற்றியும் தாய்மையோட அருமையையும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போயிருச்சு. என் தாயாருக்கு நான் ஒன்றுமே செய்யலை. என் மனைவி என்னை செய்ய விடலா. என் இயலாமையால் அம்மாவை ஹோமில் சேர்த்தேன். கடைசி காலத்திலே படுத்த படுக்கையாக இருந்த போதும் என் கோழைத்தனத்தால் மனைவியோட பேச்சுக்கு அடங்கி அம்மாவை கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ என் மனைவியும் போய் சேர்ந்துட்டா. இப்பேற்பட்ட அருமையும் பெருமையுமான தாய்மைக்கு இந்த ஜென்மாவிலே ஒன்றும் செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன்னு நினச்சி அழுதுட்டேன் என்று கண்களை துடைத்து இயல்பு நிலைக்கு வந்தார். கூடியிருந்த எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் கேட்டுக்கொண்டிருக்க மகாதேவனுக்கு தன் பெண்ணின் மனதில் இது துளியேனும் சலனம் ஏற்படுத்தி இருக்காதா என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் எழுந்தது. தன்னை அப்பா பார்ப்பதை அறிந்தவுடன் சுதாவிடமிருந்து அடக்க முடியாத அழுகை பீரிட்டது. டேக் இட் ஈஸி, அந்த பெரியவர் சொன்னதிலே மூவாயிட்டே போலிருக்கு என்று சமாதானமாய் சொன்னவரிடம், இல்லப்பா, ரவி மெசேஜ் அனுப்பியிருக்காம்ப்பா என்று தேம்பி அழுதபடி அப்பாவிடம் அந்த தகவலை காட்டினாள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கும் போது படும் எல்லா கஷ்டங்களுக்கும் மேலாக முதுமையில்தான் ஒரு சுமையாகி பெற்ற பிள்ளைகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்காமல் விரைவில் உயிரை விட வேண்டுமே என்ற தவிப்பும் தாய்மையின் அருமைக்குள் சேர்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை காட்டுவது போல் இருந்தது அந்த தகவல். நேற்றிரவு நெஞ்சுவலி வந்ததில் ஆஸ்பத்திரியில் மாமியாரை சேர்த்ததாய் தகவல். ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன்பா என்று அழுது கொண்டே இருந்தாள் சுதா. கவலையை விடுமா என்று சொல்லி உடனடியாக ஊருக்கு கிளம்ப டிக்கெட் புக் செய்தார்கள். ஊர் திரும்பியதும் மாமியாரை கூடவே இருந்து கவனித்து கொண்டாள் சுதா. இந்த பெரியவர் பேசியதுதான் சுதாவின் மனமாற்றத்திற்கு காரணம் என்று தன் மனைவி மற்றும் மாப்பிள்ளையிடம் கூறினார் மகாதேவன்.